நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. முழுதாய் தொலைந்தேன். அத்தியாயம் 2. இத்தனை வருடங்களாக அகிலனை ஆக்கிரமித்திருந்த தவிப்பும் ஏக்கமும் இன்று அவளை தன் கண்முன்னே கண்டதும் ஒரு முடிவிற்கு வந்தது போன்று இருந்தது. யாரோ ஒரு வாடிக்கையாளர் என்றதும் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உணவகத்திற்குள் வந்தவனுக்கு இனிமையான அதிர்ச்சியை அள்ளி தந்திருந்தாள் அவனது நினைவுகளின் நாயகி. தன் முன்னால் கோபம் பொங்கும் முகத்துடன் நின்றவளின் வதனத்தை காலம் முழுமைக்கும் குத்தகைக்கு எடுத்துக் கொண்டவன் போல அவளையே இமை கொட்டாமல் பார்த்தான் அகிலன். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தன் முன்னே அப்சரசாய் வந்து நிற்பவளின் விழிகளுக்கும் முதலில் தன்னை ஈர்த்த அவளது திராட்சை விழி பார்வைக்கும் அவனை பொறுத்தவரையில் கடுகளவும் மாற்றம் இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் கோதுமை நிறத்தில் தோல் வரை புரளும் கூந்தலுடன் ஏற்கனவே வானவில்லாய் வளைந்த புருவங்கள் கோபத்தில் கொஞ்சம் அதிகமாக வளைந்திருக்க தனது ஆரஞ்சு சுளை உதடுகளை சுழித்து கொண்டு நின்றிருந்தவளிடமிருந்து அகிலனால் விழிகளை அகற்றவே முடியவில்லை. ஆனால் அவன் முன்பு நின்றவளுக்குத்தான் பொறுமை என்பது அகராதியிலே கிடையாது என்பது போல, நீங்க தான் இந்த ஹோட்டலோட ஹெச்எஃபா என்று தனது இனிமையான குரலில் கொஞ்சம் கோபத்தை தடவி அவனிடம் வினவினாள். அப்பொழுதும் நிகழ்காலத்திற்கு திரும்பாமல் சந்திர மண்டலத்திலேயே அகிலன் பறந்து கொண்டிருக்கவும் அங்கே என்ன நிலவரம் என்று பார்க்க வந்த பிரவீன் அவனது தோளை தொட்டு, ஷெஃப், ஆர் யூ ஓகே என்றான். இதற்கு முன்பு அகிலன் எங்கேயும் யாரிடமும் இவ்வாறு வாய்மூடி மௌனமாக நிற்பதை பார்த்திராதவனுக்கு இன்று ஏனோ அவனது செயல் குழப்பத்தை ஏற்படுத்தியது. மீண்டும் குரலில் சத்தத்தை கூட்டி ஷெஃப் என்று பிரவீன் அழுத்தி அழைக்கவும் தான் நிகழ்காலத்திற்கு வந்தான். சற்று முன்னர் தனது கனவு நனவானதால் எழுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் வெளி உலகத்திடமிருந்து மறைத்தபடி முகத்தில் எவ்வித உணர்ச்சியையும் காட்டாமல் அவளிடம், எஸ் மேம், என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே என்று பணிவாக பேசினான். நல்லா திருப்தியா சாப்பிடணும்னு தானே இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு அதிகமா பணம் கொடுத்து ஃபுட் ஆர்டர் பண்றோம். ஆனா நீங்க என்னடானா வேகாததையெல்லாம் சாப்பிட கொடுக்குறீங்க. இப்போ என்னோட பணம் நேரம் எல்லாம் உங்க அஜாக்கிரதையால வீணா போயிருச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க என்று கேட்டாள் அவள். அகிலனோ குரலில் சிறிதும் பிசிறின்றி, 1 minute மேம் என்றபடி அவளது தட்டில் இருந்த லாப்ஸ்டர் கட்லெட்டை ஸ்பூனால் பாதியாக வெட்டி அதனை ஆராய்ந்தான். அவனுக்கென்னவோ அந்த கட்லெட் சரியான பதத்தில் சமைக்கப்பட்டிருந்ததாகவே தோன்றியது. பின்னர் அதிலிருந்து பார்வையை அகற்றியவன் அவளை நிமிர்ந்து பார்த்து, இந்த கட்லெட் சரியான பக்குவத்துல தான் சமைக்கப்பட்டிருக்கு மேம் என்றான் பணிவாக. அதை கேட்டதும் அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வர, அப்போ நான் வேணும்னே போய் சொல்றேன்னு சொல்ல வரீங்களா? நான் இதுக்காக போய் பேசணும் என்றாள். சற்றும் பொறுமையை இழக்காத அகிலன் அவளது கோபத்தை உள்ளுக்குள் ரசித்தபடியே, பிளீஸ் காம் டவுன் மேம், நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல. ஆனா உங்களோட டேஸ்ட் பட்ஸ் இந்த உணவுக்கு ஒத்து வரலன்னு நினைக்கிறேன். ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட நேரத்தை வீணாக்குனதுக்கு எங்க ஹோட்டல் சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என்றவனை ஆச்சரியத்துடன் வாய் பிளந்து பார்த்தான் பிரவீன். இதுவரை அகிலன் எந்த பெண்ணிடமும் இவ்வளவு பணிவாக பேசி அவன் பார்த்ததே இல்லை. தங்கள் உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களை அவன் எப்பொழுதுமே மரியாதையாகத்தான் நடத்துவான். அவ்வளவு ஏன், வர்ற கஸ்டமர்ஸ் வயிறு நிறைஞ்சு போனா மட்டும் போதாது, அவங்க மனசும் நிறையணும். நம்ம சர்வீஸ் அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கணும் என்று பிரவீன் அங்கு வேலைக்கு சேர்ந்த புதிதில் கற்றுக் கொடுத்திருந்தான். ஆனால் இன்று வரை அகிலனிடம் இவ்வளவு பொறுமையையும் பணிவையும் அவன் பார்த்ததே இல்லை என்பதால் அதிக வியப்புடன் நின்றிருந்தான். பின்பு தனது யோசனை விடுத்த பிரவீன் அவனிடம், ஷெஃப், நான் போய் இவங்களுக்காக வேற கட்லெட் செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்கவும் அவன் அருகே கோபமாக நின்றவள், புது கட்லெட் ரெடியாகி வர வரைக்கும் நாங்க வேலை வெட்டியை விட்டுட்டு இங்க வீணா காத்திருக்க முடியாது என்றாள். இதை கேட்டதும் ஓரிரு நொடிகள் யோசித்த அகிலன், நோ இஷ்யூஸ் மேம், உங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல கட்லெட்டை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு நீங்க அதிக பணம் செலுத்த தேவையில்லை என்றான். பிரவீனோ, என்னங்கடா நடக்குதீங்க? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல ஃபாஸ்ட் ஃபுட் ரேஞ்சுக்கு மாத்திட்டாரே இந்த செஃப் என்று நினைத்து அதிர்ச்சியில் நின்றிருந்தான். அகிலன் சொன்னதை கேட்டு திருப்தியானவளோ தனது கைப்பையில் இருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவனிடம் கொடுத்து, இது என்னோட கம்பெனி அட்ரஸ், உணவை இந்த அட்ரஸ்க்கே டெலிவரி பண்ணிடுங்க என்று கூறிவிட்டு
தாங்கள் ஏற்கனவே ஆர்டர் செய்த உணவுக்கான பில் தொகையையும் செலுத்திவிட்டு தனது தோழிகளுடன் சேர்ந்து அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள். அவளது உருவம் மறையும் வரை பார்வையால் அவளை பின்தொடர்ந்தவன் தன்னிடமிருந்த விசிட்டிங் கார்டில் மிகுந்த சுவாரஸ்யத்துடன் அவளது பெயரை தேடினான். அதில் அனன்யா என்று அவளது பெயர் அச்சிடப்பட்டிருப்பதை பார்த்ததும், அனன்யா என்று சத்தம் வராமல் மௌனமாக வாயசைத்தான். சட்டென அவளுக்கு திருமணமாகி இருக்குமோ என்று நீ ஒரு நொடி மனதிற்குள் பதைத்தவன், சச்ச அப்படியெல்லாம் இருக்காது, அவகிட்ட கல்யாணம் ஆனதுக்கான எந்த அடையாளமும் தெரியலையே என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டபடி அந்த விசிட்டிங் கார்டை சட்டை பைக்குள் பத்திரப்படுத்திவிட்டு சமையலறைக்கு திரும்பி சென்றான். அகிலனின் ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனித்து நின்ற பிரவீனுக்கு ஏதோ புரிவது போன்று தலைக்கு மேலே விளக்கு எரியவும் உள்ளுக்குள் மகிழ்ந்தபடி அவனை பின்தொடர்ந்து சென்றான். சமையலறைக்கு வந்த அகிலன், பிரவீன், இப்போ தயாராயிட்டு இருக்கிற உணவெல்லாம் ஒரு முறை டேஸ்ட் பண்ணிடுங்க என்று கூறிவிட்டு அடுப்பை பற்ற வைத்தான். பின்னர், வந்தனா என்று சத்தமாக அவன் அழைக்கவும் கேரட்டை நறுக்கி கொண்டிருந்தவள் பதறி துடித்து, எஸ் ஷெஃப் என்றபடி அவனிடம் வேகமாக வந்தாள். ராகவ் தயார் செஞ்சு வச்சிருக்கிற கட்லட் மிக்ஸை எடுத்துட்டு வாங்க என்று அடுப்பில் வாணலியை வைத்தபடி அவளது முகம் நோக்காமல் அவன் கட்டளை பிறப்பிக்கவும், இதோ இதோ கொண்டு வர ஷெஃப் என்று சொல்லி காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு பறந்தாள் வந்தனா. வேகமாக சென்றவள் தன் முன்னே வந்த பிரவீனை கவனிக்காமல் அவன் மீது மோதவும், ஐயோ அம்மா என்றபடி கீழே விழப்போனவன் பின்பு எப்படியோ சுதாரித்து நின்று விட்டான். ஐயோ சாரி பிரவீன் சார், ஷெஃப் கட்லட் மிக்ஸ் கேட்டாங்க, அதான் எனக்கு இருந்த பதட்டத்துல தெரியாம உங்க மேல வந்து மோதிட்டேன் என்று அவள் பயந்தவாறே கூறவும் தனது நெஞ்சை தடவியபடி வலியில் முகம் சுழித்தவன், அதுக்காக இப்படியா என் மேல மணல் லாரி மாதிரி வந்து மோதுறது? ஏதோ நான் ஸ்டீல் பாடியா இருந்ததால தப்பிச்சேன் என்றவன் தன் அருகே மீன் வறுத்து கொண்டிருந்த சரவணனை சுட்டிக்காட்டி, இவன மாதிரி ஸ்கெலிட்டனா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் என் மொத்த எலும்பும் நொறுங்கி போயிருக்கும் என்றான். அதை கேட்டு வந்தனா வாயை மூடிக்கொண்டு அடக்க முடியாமல் சிரித்து வைக்க சரவணன் அவனிடம், நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே வேலை செஞ்சிட்டு இருக்கேன், என்ன ஏன் ஷெஃப் வம்பு கிழக்குறீங்க என்றான். அவனது தோளை தட்டிய பிரவீன், சரி சரி விடு சரவணா, நாளைக்கு நீயும் இந்த பொண்ணுகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்ல, அதுக்குதான் சொல்றேன் என்று கூறிவிட்டு தன் முன்னால் சிரித்து கொண்டு நின்றவளிடம் திரும்பி, சிரிச்சது போதும், ஷெஃப் உங்க மேல கடுப்பாகிறதுக்குள்ள அவர் கேட்டதை கொண்டு போய் கொடுங்க என்றான். மறுநொடியே அகிலன் கேட்டது அவளுக்கு ஞாபகம் வரவும் பதட்டத்துடன் அங்கிருந்து நகர்ந்து சென்றவள் கட்லட் மிக்ஸை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள். சரி வந்தனா, நீங்க போய் உங்க வேலையை கவனிங்க என்றவன் இறாலுடன் சில மசாலா பொருட்கள் சேர்க்கப்பட்டிருந்த கலவையை வட்டமாக தட்டி அதை முட்டை கலவையில் துவைத்து மீண்டும் அதனை ரொட்டி தூளில் பிரட்டி வாணலியில் போட்டு பொரித்து எடுத்தான். வெகு நாட்களுக்கு பிறகு தன்னவளுக்காக சமைக்கிறோம் என்கிற நினைப்பே அவனது மனதிற்கு இதத்தை அளிக்க ஒவ்வொரு கட்லட்டையும் அனன்யாவிற்காக பார்த்து பார்த்து சமைத்து கொண்டிருந்தான். அகிலனின் உதட்டில் ஒட்டி இருந்த சிறு புன்னகையையும் கூடவே அவன் பார்த்து பார்த்து சமைப்பதையும் பிரவீன் தூரத்தில் நின்று கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். இன்னைக்கு நம்ம ஷெஃபோட நடவடிக்கை எதுவும் சரி இல்லையே, எப்பவும் கஞ்சி போட்டு துவச்ச மாதிரி வெறப்பா இருக்கிறவரு இன்னைக்கு ரொமான்டிக் ஹீரோ ரேஞ்சுக்கு ஃபீல் பண்றாரே என்று மனதிற்குள் நினைத்தவன் இறுதியில் சம்திங் ஃபிஷி என்று வாய்விட்டே புலம்பவும் அவன் அருகே நின்று மீன் வறுத்து கொண்டிருந்த சரவணன், ஃபிஷ் தானே ஷெஃப், இதோ தயாராயிட்டே இருக்கு என்றான். பிரவீனோ, இந்த ஸ்கெலிட்டன் வேற நேரங்காலம் புரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கான் என்று நினைத்தபடி ஆகட்டும் ஆகட்டும் என்று கூறிவிட்டு தனது வேலையில் கவனம் செலுத்தினான். அடுத்த 15 நிமிடங்களில் அனன்யாவிற்காக கட்லட் தயாரித்து முடித்தவன், பிரவீன் கிச்சனை பாத்துக்கோங்க, நான் போய் அந்த கஸ்டமருக்கு கட்லட் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொல்லவும் அன்றைய நாளில் 3வது முறையாக வியப்பில் வாய் பிளந்து நின்றான் பிரவீன். ஆனால் இதையெல்லாம் கவனிக்க அகிலனுக்கு எங்கே நேரம் இருந்தது? அனன்யாவை காணும் ஆவலுடன் லாக்கர் ரூமிற்கு சென்று உடை மாற்றிவிட்டு தனது காரையும் எடுத்துக்கொண்டு அவளை தேடி சென்றான். 20 நிமிட பயணத்திற்கு பிறகு ஒரு சிறிய கட்டிடத்தின் முன்பு வண்டியை நிறுத்தியவன் தன்னிடம் அவள் கொடுத்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்தான். அதில் அனன்யா ஈவென்ட் பிளானர் என்றிருப்பதை கண்டதும் முகத்தில் பெருமை பொங்க புருவத்தை உயர்த்தியவன், பரவாயில்லையே, மேடம் பெரிய வேலையில தான் இருக்காங்க என்று நினைத்து புன்னகைத்தான்.
காரை அந்த கட்டிடத்தின் முன்பு நிறுத்திவிட்டு கட்லட் இருந்த பார்சலையும் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கியவன் தனக்கு முன்பிருந்த அலுவலகத்தை நிமிர்ந்து பார்த்தான். ஹாப்பி ஈவென்ட்ஸ் என்று பெயர் பொறிக்கப்பட்டிருந்த பலகையை பார்த்ததும் உஃப் என்று பெருமூச்சை வெளியிட்டவனுக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. அகிலனின் வயது 27 கடந்து விட்ட போதிலும் அன்று ஏனோ 10 பருவ இளைஞன் போன்று அவனுள் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருந்தது. கதவை திறந்து அவன் உள்ளே நுழைந்ததும் வரவேற்பறை இருக்க அதன் பக்கவாட்டிலேயே ஒரு பெரிய ஹாலும் இருந்தது. வரவேற்பு பெண்ணோ டக்கின் செய்து முழங்கை வரை மடித்துவிட்ட சட்டை, கூந்தர் பசை போட்டு படிய வாரிய கேசம், கட்டு மஸ்தான தேகம், 4 நாள் தாடி, அதனுடனே துணையாக நின்ற கருகரு மீசையுடன் வந்து நின்ற அகிலனின் கம்பீரத்தை கண்டு ஒரு நொடி வாய் பிளந்தாள். அப்பொழுது ஹாய் ஷெஃப் என்றபடி அங்கு வந்தாள் அனன்யா. முன்பு ஹோட்டலுக்கு வந்த பொழுது முழுக்கை சட்டையும் பேண்டும் அணிந்திருந்தவள் இப்பொழுது சட்டைக்கு மேலே கோட் அணிந்திருந்தாள். இன்னும் கூட அந்த வரவேற்பு பெண் அகிலனின் அழகில் சொக்கி போய் நிற்க அதை கண்டு என்று தொண்டையை செருமியவள், என்ன ஸ்வேதா, இன்னைக்கு உங்களுக்கு வேலை குறைவா இருக்கு போலயே, ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தெரியுது என்றாள். அனன்யாவின் குரலை கேட்டதும் அவளது முகத்தில் பதட்டம் வந்து ஒட்டிக்கொள்ள, இல்ல மேம், அது இவங்க யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க என்று இழுக்கவும், எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், நீங்க உங்க வேலையை கவனிங்க என்று அவளிடம் பதில் அளித்து விட்டு அகிலனிடம் திரும்பினாள். அவனோ அவளை கண்டதும் தன்னுள் கிளம்பிய பதட்டத்தை மறைத்தபடி, உங்களுக்கு கட்லட் கொண்டு வந்திருக்கேன் என்றதும், ஐயோ உங்களுக்கு ஏன் ஷெஃப் வீண் சிரமம், வேற யார்கிட்டயாவது கொடுத்து விட்டுருக்கலாமே என்று கூற, உன்னை ஒரு தடவையாவது நேர்ல பார்க்க முடியாதான்னு எத்தனை வருஷமா தவம் கிடந்திருப்பேன், இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது விடுவேனா என்று மனதிற்குள் நினைத்தவன், இட்ஸ் ஓகே, எனக்கு இந்த பக்கம் ஒரு வேலை இருந்தது, அதான் நானே எடுத்துட்டு வந்தேன் என்றபடி தன்னிடமிருந்த உணவு பொட்டலத்தை அவளிடம் நீட்டினான். அதை அனன்யா வாங்கி கொண்டதும் மனமே இல்லாமல், சரிங்க அப்ப நான் கிளம்புறேன் என்று கூறி விடை பெற்றவனிடம், ஷெஃப் உங்களுக்கு டைம் இருந்தா என் கூட வர முடியுமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவள் கேட்க அகிலனின் மனதிற்குள் மழைச்சாரல் அடித்தது. தன் மனம் கவர்ந்தவளிடம் பேசுவதற்கு அவனுக்கு என்ன கசக்கவா செய்யும்? புன்னகையுடனே, ஓ எஸ், தாராளமா பேசலாமே என்று அவன் பதிலளிக்க அவனை தன்னுடைய தனி கேபினுக்கு அழைத்து சென்றாள் அனன்யா. குளிரூட்டப்பட்ட அந்த அறைக்குள் நுழைந்ததும் அவனை நாற்காலியில் அமரச் சொன்னவள் அவனுக்கு எதிரே இருந்த தனது இருக்கையில் சென்று அமர்ந்தாள். இன்டர்காமில் இருந்து வரவேற்பறைக்கு அழைத்து அகிலனுக்காக குளிர்பானம் எடுத்து வர சொன்னவள் அவன் தனக்காக கொண்டு வந்த கட்லெட்டை சுவைத்து பார்த்தாள். முதல் வாய் உண்டதுமே, முதல்ல சாப்பிட்ட மாதிரி இல்ல, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு ஷெஃப் என்றவளிடம், இந்த முறை கட்லெட்டை நானே செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் என்று பதிலளித்தான் அகிலன். அனன்யாவோ ஆச்சரியம் விலகாமல், நீங்க செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்களா என்றவள், நிஜமா சொல்றேன், உங்க கையில ஏதோ மேஜிக் இருக்கு என்றாள். சிரித்தபடியே தேங்க்ஸ் என்று அவன் பதிலளித்த நேரத்தில் பழச்சாறு நிரம்பிய கண்ணாடி கப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் வந்தாள் ஸ்வேதா. இம்முறை அனன்யா இருந்ததால் வீணாக அவள் அகிலனை பார்த்து கொண்டு நிற்கவில்லை. இருவரிடமும் ஜூஸை அருந்த கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். பழச்சாறை அருந்தியபடியே தன் முன்னால் அமர்ந்திருப்பவளை இடைக்கண்ணால் ரசித்துக் கொண்டிருந்தான் அகிலன். தோளுக்கு சற்று கீழே புரண்ட அவளது முடிகளிலிருந்து சிறிய பகுதி மட்டும் பறந்து சென்று அவளது உதட்டின் ஓரத்தில் ஒட்டி கொண்டதை கண்டதும் அவனுக்கு ஒரு நொடி மூச்சடைத்தது. யானும் அம்மங்கையின் கார் குழலாக மாறி அவளது செம்பவள இதழோரத்தில் அடைக்கலம் அடைய மாட்டேனோ என்று தான் ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் என்பதையும் மறந்து சங்ககால கவிஞன் போன்று மனதிற்குள் கவிதையாக பிதற்றினான். அகிலன் மனதிற்குள் பேசிய கவிதை தன் செவிகளை எட்டியது போன்று மின் விரல்களால் இதழோரத்தில் புரண்ட தனது கூந்தலை எடுத்து விட்டவள், உங்ககிட்ட கொஞ்சம் பிசினஸ் விஷயமா பேசணும் ஷெஃப் என்றாள். அதன் பிறகே தனது தத்து பித்து கவிதைகளை புறம் தள்ளிவிட்டு, சொல்லுங்க அனன்யா, பட் இந்த ஷெஃப் எல்லாம் வேண்டாமே, என் அகில்னே கூப்பிடுங்க என்றான். அவளோ முத்து பற்கள் தெரிய சிரித்தபடி, ஓகே அகில், உங்க ஹோட்டலோட உணவும் சர்வீஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க கம்பெனி நடத்த போற ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களால கேட்டரிங் செஞ்சு தர முடியுமா என்றவள் தொடர்ந்து அவன் மறுத்து விடுவானோ என்று, உணவு தரத்துக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் பேசிக்கலாம் என்றாள்.
அவனோ, தப்பா எடுத்துக்காதீங்க அனன்யா, பொதுவா எங்களை மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ஸ் வெளி நிகழ்ச்சிகளுக்கு கேட்டரிங் பண்றதில்ல என்று கூறவும் அவளது முகம் ஏமாற்றத்தில் சுருங்கிவிட்டது. அடுத்த மாசம் சென்னையில நம்ம கவர்மெண்ட் சார்பா ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுல சில வெளிநாட்டு தூதர்களும் கலந்துக்க போறாங்க. அதிர்ஷ்டவசமா இந்த முறை அந்த ஈவெண்ட் நடத்துற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால உங்க ஹோட்டல்ல இருந்து கேட்டரிங் சர்வீஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் என்றாள் அனன்யா. அவள் பெரிய நிகழ்ச்சி என்று கூறவும் சற்று யோசித்தவன், ஆல்ரைட் அனன்யா, நான் என்னோட ஹோட்டல் மேனேஜர் கிட்ட இத பத்தி பேசி எங்க எம்டி கிட்ட கேட்க சொல்றேன். கண்டிப்பா இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்களே கேட்டரிங் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன் என்றவன் இறுதியாக உங்களுக்காக என்று சொல்லி முடித்தான். தான் சொன்ன இறுதி வார்த்தையை அவள் கவனித்தாளா இல்லையா என்பது அகிலனுக்கு தெரியவில்லை. அவன் சம்மதம் தெரிவித்ததுமே மிகவும் மகிழ்ந்து போனவள், ரொம்ப தேங்க்ஸ் அகில், கண்டிப்பா உங்க எம்டி கிட்ட பேசிட்டு நல்ல பதிலா சொல்லுங்க என்றாள். பின்பு சில நிமிடங்கள் அவளிடம் அந்த நிகழ்ச்சி குறித்து உரையாடியவன் மனமே இல்லாமல் அங்கிருந்து கிளம்பினான். இம்முறை வரவேற்பறையை கடந்து சென்றவன் மனதில் எக்கச்சக்கமாக எழுந்த குதூகலத்தால் ஸ்வேதாவிடம் போகிற போக்கில் ஒரு புன்னகையை சிந்திவிட்டு செல்ல மொத்த அதிர்ச்சியையும் விலைக்கு வாங்கியது போன்று விழித்து நின்றாள் அவள். அகிலனின் மனம் அனன்யா அனன்யா என்று அவளது பெயரையே ஜபம் செய்து கொண்டிருக்க தனது பிறவி பலனை அடைந்தது போன்று அகமகிழ்ந்தபடி காரில் மீண்டும் ஹோட்டல் நோக்கி பயணித்தான் அவன்.